ரன்னிங் ரேஸ் பார்த்துக்கிறீங்களா? எல்லாரும் நிற்க வச்சு எல்லாரும் ஓடும் சொல்லுவாங்க, எல்லாரும் ஓடுவாங்க, அது ஒரு ஓட்டம். ஆனால் 5 பேர் இல்லை 6 பேர் மட்டும் ரிலே ரேஸ் சொல்லுவாங்க. 6 பேர் மட்டும் கோடு போட்டிருப்பாங்க. அந்த கோட்டை தாண்டி அந்த கோட்டை நீ மிதிச்சிட்டாலாம் அவுட்டு. ஒரு இடத்துல ஏதாவது ஒரு முறை அப்படிதான் நடந்துச்சு. ஒரு முக்கியமான ஒலிம்பிக் கேம்ஸ். அந்த ஒலிம்பிக் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் வந்தார். ஆனால் அவர் ஜெயிச்சு முன்னாடி வந்துட்டு அவருக்கு மெடல்லாம் போட்டாங்க. மெடல்லாம் போட்டு எல்லாம் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் முடிஞ்சு, ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த வீடியோ செக் பண்ணுறாங்க. வீடியோ செக் பண்ண பார்த்தீங்கன்னா அவர் ஓடிட்டே இருக்கிறாரு. ஓடும் போது தெரியாமல் அந்த ட்ராக்ல இருக்க லைனை கால் மிதிச்சிட்டு இருக்கார். கொடுத்த மெடலை திரும்ப வாங்கிட்டாங்க. ஏன்? நீ நடக்க வேண்டிய வழியை விட்டு நீ தவறிட்ட சொல்லி கொடுத்த மெடல் அவர் வாங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மெடல் அவர் கொடுத்த மெடலை வாங்கி 2வது வந்தவரை முதலாக்கிட்டாங்க. அப்படி அடுத்தவர் தான் முதலாக்கிட்டாங்க. ஸோ கொடுத்த மெடல் திரும்ப வாங்கிட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ நடக்க வேண்டிய வழியில, அப்படின்னா இந்த பாதையில ஓடணும், இந்த பாதையில தான் ஓடணும். நம்ம ஓட வேண்டிய ஒரு பாதையை கர்த்தர் வச்சிருக்கிறார். பல நேரங்களில் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஐயோ எல்லாரும் அவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, அவங்களாம் நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்காங்களே, எனக்கு ஏன் இந்த நெருக்கம் என்ன நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் எனக்கு இந்த ஒரு பாதையை வச்சிருக்கிறார். இது இடுக்கமான பாதை தான், ஆனால் மகிமை நிறைஞ்ச பாதை. ஆமென். பல நேரங்கள் நம்ம நினைச்சுக்கிறோம் எனக்கு மட்டும் ஏன் இந்த பாதை. இந்த இடுக்கமான பாதை வழியாக கர்த்தர் நடத்துறாரா, ஒரு மகிமையில் கொண்டு போய் சேர்க்க போகிறார். ஆமென். வேதா தான் சொல்லுது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்குது, அதன் வழியா பிரவேசிக்கிறவர்கள் சிலர். அதான் வேதம் சொல்லுது. அந்த சிலரை தான் தேவ ஜனங்களாக நாம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். மரணத்துக்கு போறது அல்லது நரகத்துக்கு போகிற வாசல் விசாலமானது. அதுல எல்லாமே இருக்குது. உலகத்துடைய எல்லா ஐஸ்வர்யங்கள், உலகத்துடைய ஆஸ்திகள், உலகத்துடைய சிற்றின்பங்கள், உலகத்துடைய மோகங்கள் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு உலகம் முழுவதும் அதுல தான் ஓடிட்டு இருக்குது. ஆனா வேதம் அழகாய் சொல்லுது, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமா இருக்கிறது. கர்த்தர் நமக்குன்னு ஒரு பாதைகளை வச்சிருக்கிறார். இந்த ஜீவனுக்கு போகிற வாசல் நெருக்கம் இருக்கும், இடுக்கம் இருக்கும், ஆனா அதுல மகிமை இருக்கும். ஆமென். அங்க யாரு இருக்கிறதா? கர்த்தர் இருக்கிறாரா? என்ன சொல்றார் கர்த்தர்? நான் உனக்கு போதித்து, நம்ம ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அவர் நல்லா போதிப்பார்.